கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் ரோமர் 15வது அதிகாரம் 13வது வசனம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆம், நம்பிக்கையின் தேவன் நம்மோடே கூட இருக்கிறார். தேவ அன்பு நம் இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருப்பதினாலே ஆண்டவர் மீது நாம் வைத்திருக்கிற அன்பு ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்தாது. அந்த நம்பிக்கையிலே நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்யும் ஆண்டவரை நாம் நம்பி இருக்கிறோம், விசுவாசிக்கிறோம். எனவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் ஆண்டவர் நம்மை நிரப்புவார். ஜெபிப்போமா? ஜீவிக்கிறதா நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. உம்முடைய பலத்தை பெற்றவர்களாய் உம்மீது வைத்திருக்கிற நம்பிக்கையில் பெருகுகிறவர்களாய் வாழ எங்களுக்கு கிருபை தரும்படியாய் கெஞ்சுறோம். இன்னும் விசுவாசத்தில் வளர கிருபை தாங்க. எங்களை காக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எப்பொழுதும் உடைய சமாதானத்தினால் நிரப்புகிறீர், அதற்காக நன்றி. உலகம் தரக்கூடாத சமாதானத்தை எங்களுக்கு தருகிற ஆண்டவராய் இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய வசனத்தின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்துங்க, ஆட்கொள்ளுங்க. உடைய கிருபை பெருகட்டும். உடைய கருத்துல பூர்ணமாய் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.